வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்லேருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 80 டேஸ்க்கான பிளான் போட்டிருக்கோம். டாப் ஜிகே கொஸ்டின்ஸ் தினம் 50 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நாளைக்கும் 50 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் டே 2 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே 3க்கான 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? கேள்வி 1. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? விடை விதி 352. கேள்வி 2. முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் அதாவது ஆன்மா என்று கூறியவர் யார்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் ஆன்மா என்று கூறியவர் யார்? விடை தர்கஸ்தாஸ் பர்கர். கேள்வி 3. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1955ஆம் ஆண்டு. கேள்வி 4. இந்திய அரசியலின் 4வது தூண் எது? இந்திய அரசியலின் 4வது தூண் எது? விடை பத்திரிகை. கேள்வி 5. 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? விடை 86வது சட்டத்திருத்தம். அதன் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின் ஆண்டு 2002ஆம் ஆண்டு. இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆண்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி 6. மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? விடை ஆப்ஷன் டி செம்பு கற்காலம். கேள்வி 7. பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1856ஆம் ஆண்டு. கேள்வி 8. சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? விடை 1528ஆம் ஆண்டு. கேள்வி 9. நாதிர்ஷா மைலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? நாதிர்ஷா மைலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? விடை 1739. கேள்வி 10. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? விடை ரிப்பன் பிரபு. கேள்வி 11. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார்? விடை டாக்டர் முத்துலட்சுமி. கேள்வி 12. ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? விடை 193. கேள்வி 13. சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? விடை 1956ஆம் ஆண்டு. கேள்வி 14. அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது? அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது? விடை இந்தியா. கேள்வி 15. விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விடை 1856. கேள்வி 16. தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? விடை வியாழன். கேள்வி 17. ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு?
ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு? விடை 111 கிலோமீட்டர். கேள்வி 18. கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? விடை 83%. கேள்வி 19. பி அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? பி அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? விடை 8 km/s. கேள்வி 20. நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. கேள்வி 21. நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது? விடை 40%. கேள்வி 22. கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? விடை 2011ஆம் ஆண்டு. இதுவரைக்கும் நடத்தப்படல. கேள்வி 23. ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1935. கேள்வி 24. முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? விடை எஸ் வரதாச்சாரி. கேள்வி 25. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன? இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன? விடை 1991. கேள்வி 26. மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசி எது? விடை வால்பாறை. கேள்வி 27. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது? விடை மேட்டூர் அணை. கேள்வி 28. முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? விடை நீலகிரி. கேள்வி 29. தேனீ வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? தேனீ வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? விடை எபிகல்ச்சர். கேள்வி 30. தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 6. கேள்வி 31. இந்தியாவின் 26வது மாநிலம் எது? இந்தியாவின் 26வது மாநிலம் எது? விடை சத்தீஸ்கர். கேள்வி 32. முதல் ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார்? முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரியை உருவாக்கியவர் யார்? விடை ஹரோல்டு டோமர். கேள்வி 33. நேரடி வரி எது? நேரடி வரி எது? விடை நிலவரி. கேள்வி 34. இந்திய கடற்படை அகாடமி உள்ள இடம் எது? இந்திய கடற்படை அகாதமி உள்ள இடம் எது? விடை கொச்சி. கேள்வி 35. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? விடை கட்டாக். கேள்வி 36. காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது? விடை அனிமோமீட்டர். கேள்வி 37. ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? விடை ஐன்ஸ்டீன். கேள்வி 38. வைட்டமின் இயின் வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் இயின் வேதிப்பெயர் என்ன? விடை டோகோபெரால். கேள்வி 39. கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது?
நமது அரசியலமைப்பிற்கான கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது? விடை கனடா. கேள்வி 40. தென்னாட்டின் ஸ்பா எது? தென்னாட்டின் ஸ்பா எது? விடை குற்றாலம். கேள்வி 41. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? 4180 J/kg இன்வர்ஸ் K இன்வர்ஸ். கேள்வி 42. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? விடை ஹோமி பாபா. கேள்வி 43. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? விடை மாலிக் அமிலம். கேள்வி 44. pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? விடை SPL சாரன்சன். கேள்வி 45. மண்ணின் வேதிப்பெயர் என்ன? மண்ணின் வேதிப்பெயர் என்ன? விடை சிலிக்கான் டை ஆக்சைடு. கேள்வி 46. வெண்டைக்காயின் இருச்சொற்பெயர் என்ன? வெண்டைக்காயின் இருச்சொற்பெயர் என்ன? விடை ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ். கேள்வி 47. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை அமோனியம் சல்பேட். இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. தனி சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், நைட்ரோ பாஸ்பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா அமோனியம் சல்பேட். கேள்வி 48. புரோகரியோட்டிக் செல்களில் காணப்படும் சைபோசோம் எவை? புரோகரியோட்டிக் செல்களில் காணப்படும் சைபோசோம் எவை? விடை 70S. கேள்வி 49. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன? எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன? விடை 1931. கேள்வி 50. முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன? முதுகெலும்பு தொடரின் வடிவம் என்ன? விடை எஸ். ஓகேவா? கேள்வி 50 பார்த்தாச்சு. இதோட நம்மளுக்கான ஃபைனல் கொஸ்டின் ஃபினிஷ் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி Day 4 Day 5 சொல்லி கன்னியூஸாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோஸை கன்னியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.